ஒரு தடவை ராஜா வித்யாதர் சபையில ஒரு கலைஞர் தன்னோட கலையை செஞ்சு காட்டுறதுக்காக வந்தாரு. யாராவது உதாரணம் காட்ட விரும்புறீங்களா? இந்த சிங்கத்தை கூண்ட திறக்காம உங்களால வெளியில விட முடியுமா? விஜயநகர மக்களோட புத்திசாலிகளுக்கு சவால் விடுறீங்களா? அதுவும் எங்க மகாராஜாக்கு முன்னாடி. மகாராஜா வித்யாதருக்கு தன்னோட மக்கள் தன்னோட புத்திசாலித்தனத்து மேல ரொம்ப பெருமைப்பட்டாரு. அந்த சிங்கத்தை பார்த்ததுமே அது மெழுகு சிங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தீப்பந்தத்தை கொண்டு வாங்க. உங்களோட அந்த மெழுகு சிங்கம் கூண்டுக்கு வெளியில வந்துருச்சு கலைஞனே. இது விஜயநகரம். இங்க உன்னோட தந்திரத்தால யாரையுமே முட்டாளாக்க முடியாது. உன்னை என்ன பண்றதுன்னு இப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க. என்ன கலைஞரே, பதில் கிடைச்சிருச்சா? மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த கலைஞனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. சரியா சொன்ன. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யாரப்பா? ராஜா வித்யாதர் தான் சுவாமி. அவர் அவரோட மக்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. ஒரு கலைஞனை எந்த ராஜாவாவது இப்படி அவமானப்படுத்துவாங்களா? ராஜா வித்யாதர் என்னோட சிஷ்யன். ஆனா அவருக்கு மறுபடியும் பாடம் புகட்டணும்னு நினைக்கிறேன். உமேஷ், ஹரிஷ், மகேஷ். குருதேவர் மன்னரோட அகங்காரத்தை போக்குறதுக்காக தன்னோட பிரியமான 3 சிஷ்யர்களையும் கூப்பிட்டாரு. உத்தரவு குருவே, அப்படியே செய்கிறோம். அவங்க 3 பேரும் மாறு வேஷத்துல குருவோட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டாங்க. அப்புறம் ஹரிஷ் போனான் வெத்தலை விக்கிறவரோட கடைக்கு. பெரியவரே, வெத்தலை எவ்வளவுங்க? 10 காசுக்கு 200 வெத்தலை. நல்லா எலசா இருக்கு. எவ்வளவு தரட்டும்? இந்த 10 காசை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு 25 வெத்தலை மட்டும் கொடுங்க. மிச்சம் 175 வெத்தலைய என் ஆள் ஒருத்தன் கடிதாசி கொண்டு வருவான். அவன் கிட்ட கொடுத்துருங்க. அற்புதமான துப்பட்டா வாங்கலையோ? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எதை கொடுக்கட்டும்? எனக்கு அந்த துப்பட்டாவை கொடுங்க. இந்த கடையில இருக்கிறதுலயே நல்ல துப்பட்டாவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வெளியூரா நீங்க? வெறும் 200 தான். இந்த 25 காசு வச்சுக்கோங்க. மிச்சம் 175 அந்த வெத்தலை கடைக்காரர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அங்க யாரையாவது அனுப்பி வாங்கிக்கலாம். என் கடிதாசியை நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த பையன் வெத்தலை கடைக்காரர் கிட்ட போனான். கடுதாசிய பார்த்த உடனே அவர் சொன்னாரு, ஆமா, அந்த ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட வந்தாரு. நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அப்புறமா வந்து வாங்கிட்டு போ. நான் சரியா எண்ணி 125 வச்சிடுறேன். சரியா? அந்த பையன் திரும்பி வந்து தன்னோட சேட்டு கிட்ட சொன்னான். பணம் எப்படியோ கிடைக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு அந்த சேட்டு துப்பட்டாவை ஹரிஷ் கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையனும் முதலாளியும் மறுபடியும் வெத்தலை கடைக்காரர் கிட்ட போனாங்க. அப்ப அவரு மீதி காசுக்கு வெத்தலைய கொடுத்துட்டாரு. தள்ளுங்கிற இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும்? சாப்பிடு, இல்லன்னா வித்துடு. அது உன் இஷ்டம். அட, நான் என் காசை வாங்கிட்டு போக வந்தேன். அட, எந்த காசு? அந்த ஐயா அவருக்கு மீதி கொடுக்க வேண்டிய வெத்தலையை தானே கொடுக்க சொன்னாரு. கொடுத்துட்டேன். 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில ஒரு பக்கத்துல வெத்தலை பறந்தது, அப்புறம் இன்னொரு பக்கம் சில்லறை பறந்தது. விஷயம் ராஜாவோட தர்பார் வரைக்கும் போயிடுச்சு. ராஜா அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க 2 பேரையும் முட்டாளா மட்டும் ஆக்கல, ஆனா அவங்களோட மக்களை அப்புறம் அவங்க புத்திசாலித்தனத்தை ஒரு கேள்விக்குறியா ஆக்கிட்டாங்க. உடனே ராஜா உத்தரவிட்டாரு, நம்மளோட வியாபாரிகளை யாரு ஏமாத்திருந்தாலும் சரி, அவங்கள உடனே கைது செஞ்சு சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுகிறேன். ராஜாவோட வீரர்கள் உடனே ஹரிஷை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த பக்கம் போங்க. இப்ப குருஜியோட இன்னொரு சிஷ்யன் மனிஷோட முறை. மனிஷ் எந்த கடைக்கு போனானோ அது ஒன்னும் சாதாரண கடை கிடையாது.
அரசு பொருட்களை செய்யற கைவினைங்களோட கடை. அங்க அவங்க செஞ்சு வச்சிருந்த ஒண்ணுக்கு மிஞ்சின ஒண்ணு இரும்பு அப்புறம் மரப்பொருட்கள்லாம் இருந்தது. நீங்க கைவினைகள் தானே? மனுஷ ஒரு பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்காரர் அவன் கிட்ட வந்தாரு. வாங்க ஐயா, உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான் ஒரு அற்புதமான கருவியை செஞ்சிருக்கேன். திருட மட்டும் உங்க கையில கிடைச்சிட்டான்னா இது அவனுக்கு மாட்டி அவனை சிறை பிடிச்சு உங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போலாம். திருடனால ஓடவே முடியாது. ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா சொல்லுங்க? அட இப்பெல்லாம் திருடனுங்க இரும்பு சங்கிலியே அறுத்துட்டு ஓடிடுறானுங்க. அந்த மரக்கருவியால சிறைப்பிடிக்க முடியுமா? அரசு பொருட்களை செய்யற கைவினை ஆளுங்கய்யா நானு. இது எவ்வளவு உறுதியானதுன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆ? ஐயா, இதுல இப்ப பூட்ட போடுங்க, அதுக்கப்புறம் இதோட வலிமைய பாருங்க. மனிஷ் இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் அரசு கைவினைஞருக்கு பூட்டு போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவரோட நிலைமைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு சாவியையும் தானே எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு கோவத்துல கண்ணே செவந்து போச்சு. போது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. யாரோ நம்மளோட மக்களை முட்டாளாக்கி நம்மளையே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கைது செய்யறதுக்கு நானே போறேன். ராஜா மாறு வேஷத்துல புறப்பட்டாரு. ஆனா அவர் பார்த்தாரு, நகரத்தோட நுழைவாயில்ல ஆளே இல்லாத இடத்துல ஒருத்தன் மாம்பழ கூடைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் வேற யாரும் இல்ல, குருஜியோட 3வது சிஷ்யன் உமேஷ் தான் அது. அட, இவன் தன்னோட கடையை எதுக்கு நகரத்தோட நுழைவாயில வச்சிருக்கான்? ஒருவேளை நம்மளோட மக்களை முட்டாளாக்குனது இவனாதான் இருக்குமோ? தம்பி, இந்த மாம்பழம் எவ்வளவுப்பா? நான் இங்க மாம்பழம் வியாபாரம் பண்ண வரல. அப்போ நீ இங்க புதுசா வந்திருக்கியா? உனக்கு விஷயமே தெரியாதா? இப்பெல்லாம் எங்க ராஜ்யத்துல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அது மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ராஜாவும் ரொம்ப கவலையோட இருக்காரு. ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். அந்த கும்பலோட தலைவன் இந்த வழியா தான் போக போறான். நான் அவனை பிடிச்சு ராஜா கையில ஒப்படைக்க போறேன். உனக்கு அந்த தலைவனை தெரியுமா? அட, தெரியாம என்ன? உயரமான வலுவான உயிரம் உள்ளவன். அவனை பாத்தீங்கன்னா உங்க நிலைமை மாறிடும். போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. இங்க பாருப்பா, நானும் அவனை தான் பார்க்க வந்திருக்கேன். நான் இங்கேயே எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கிறேன். அட, நீ இந்த மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் அந்த ஆளை பிடிக்க முடியாது. நீ ஒரு வேலை பண்ண, நீ அந்த மாம்பழ மூட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. சத்தம் போடக்கூடாது. சீக்கிரம் ஆகட்டும். ராஜா உமேஷோட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த மூட்டையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உமேஷ் அந்த மூட்டைய கட்டிட்டான். பாவம் ராஜா கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ அமைதியா இருந்தாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவரே குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அட, இந்த மூட்டையை தரங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த மூட்டையை திறந்து விடுங்க. ஆனா அவர் சத்தம் போட்டதை கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல. அவருக்கு கிடைச்சது காளமாட்டோட வீரர்கள்லாம் அங்க வந்து அந்த மூட்டையை திறந்த உடனே அவங்க பார்த்தாங்க, அதுக்குள்ள இருந்தது அவங்க ராஜா. அந்த தலைவன் வந்துட்டானா? மறுநாள் தர்பார்ல குருஜியும் தன்னோட சிஷ்யர்களும் அதே கலைஞரோட வர்றத பார்த்துட்டு வித்யாதர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. குருஜி, இவன் அவனேதான். இவன் தானே உன்னை மூட்டையில் கட்டி போட்டது. இவர்கள் என்னுடைய சிஷ்யர்கள். இவங்க தான் உன்னையும் உன்னுடைய 3 வியாபாரிகளையும் முட்டாள்கள் ஆக்கியது. அப்புறம் இவங்க 3 பேரும் நான் கொடுத்த உத்தரவின்படி தான் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் உன்னுடைய திமிர்தனத்தை போக்குறதுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது வித்யாதர். ஏன்னா இதுக்கப்புறம் நீ எப்பவும் உனக்கு இருக்கிற ஞான திமிர்ல எந்த கலைஞனையும் அவமானப்படுத்தக்கூடாது. எனக்கு எல்லாம் இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிருங்க குருஜி. வித்யாதருக்கு பாடம் கிடைச்சது. அவர் அந்த கலைஞர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் பரிசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. If you like this video, subscribe to our channel Murthy Media.